ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்ட் 6 கணக்கு தான் பார்க்க போகிறோம். டைம் அண்ட் ஒர்க்கு சமம் வந்து நான் பார்ட் 5 வரைக்கும் போட்டிருக்கேன். மாடல் 5 வரைக்கும் பார்க்காதவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக் கொடுக்க மாட்டேறீங்க. லைக் கொடுத்தா தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேங்களா? இன்னைக்கு பார்க்க போற சம் என்ன அப்படின்ட்டா அல்லது கணக்கு. இவ்வளவு நாள் வந்து நம்ம வந்து ஏ வந்து இத்தனை நாள் பார்த்தாரு, பி இத்தனை நாள் பார்த்தாங்க, 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள் ஆகும். அதே போல அவங்களோட திறன் வச்சு பார்த்தோம், பங்கு வச்சு பார்த்தோம், ஓகேங்களா? பார்ட் வச்சு பார்த்தோம். இப்போ வந்து அல்லது கணக்கு, அதாவது 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் ஒரு அறையை வந்து 86 நாள்ல கட்டி முடிப்பாங்களாம். அதே போன்று ஒரு அறையை வந்து 7 பெண்களும் மற்றும் 5 ஆண்கள் எத்தனை நாள்ல கட்டி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்போ இப்படி சம்மு கேட்டாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 பெண்கள் 8 ஆண்கள் ஒரு அறையை வந்து 86 நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 7 பெண்கள் பிளஸ் 5 ஆண்கள் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பான்னு கேட்டுருக்காங்க. அப்போ ஒண்ணு நம்மளுக்கு வந்து பெண் மட்டும் தெரிஞ்சிருந்தா சரியா இருக்கும், இல்ல ஆண் மட்டும் சொல்லியிருந்தா தெரியும். ஆனா இங்க வந்து 2 பேரையும் சேர்த்து கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லேடிஸோ இல்ல ஜென்ஸோ கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணணும், இதுல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும், ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கத அப்படியே எடுத்துக்கிறோம். 6 உமன் ஈக்குவல் டு 8 மென்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா 2 பேருமே, அதாவது 6 உமன் பார்க்க வேண்டிய வேலையை தான் 8 மென்னு பாக்குறாங்க, 8 மென்னு பாக்குற வேலையை தான் 6 உமன் பாக்குறாங்க, கரெக்டா? அதனாலதான் நான் வந்து ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன், ஓகேங்களா? அப்போ எடுத்துட்டு இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை வச்சு நான் வந்து உமன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். உமன் அப்படி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இதுல வந்து நான் டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி நான் என்ன பண்ணிடுவேன், எத்தனை நாள்ல அவங்க முடிச்சிருக்காங்க அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருவேன், ஓகேங்களா? இப்போ 6 உமன் ஈக்குவல் டு 8 மென்னு சொல்லியிருக்காங்களா? இப்ப ஈக்குவல் இங்கிட்டும் இருந்துச்சுன்னா அந்த வேலையை வந்து டைரக்டா மாற்றி கொடுத்துடலாமா? 2 6 4 2 8, ஓகேங்களா? அப்ப 3 உமன் ஈக்குவல் டு 4 மென். இப்போ உமன் இங்க வச்சுட்டு 3 அந்த பக்கத்தை மல்டிப்ளை போச்சுன்னா ஆகும், டிவைட்ல போகும், ஓகேங்களா? அப்ப உமனோட வேல்யூ நம்ம வந்து இப்போதைக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஒரு உமன் வந்து 4/3 மென்னு பார்க்க வேண்டிய வேலையை வந்து அவங்க பார்ப்பாங்க, ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ உமனோட திறன்மை வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, 7 உமன் பிளஸ் 5 மென் சேர்ந்தா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிச்சிருப்பான்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம வந்து இந்த வேல்யூல எல்லாத்தையும் மென்னா மாத்திடுவோமா, ஓகேங்களா? 7 பெண்கள் பிளஸ் 5 ஆண்கள் சொல்லியிருக்காங்கல்ல, இதை வந்து டோட்டலா நம்ம எல்லாத்தையும் பெண்களாவோ இல்ல ஒரு ஆணாவோ மாத்தி எடுத்தோம்னா நம்ம வந்து இந்த சம் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், ஓகேங்களா? எப்படி அப்படின்னா, இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 7 உமன் பிளஸ் 5 மென்னு சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளையில வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை நம்ம வந்து டோட்டலா மென்னா மாத்திருவோமா? அப்ப மென்னா மாத்தணும் அப்படி, ஆமா, மென்னா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, 7 உமன் வந்து எத்தனை 4/3 மென்னு பார்க்க வேண்டிய வேலையை பார்த்துருப்பாங்களா? அப்போ உமனுக்கு பதிலாக இந்த 4/3 வந்து நம்ம இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? இன்ட்டு 4/3 மென் பிளஸ் 5 மென், ஓகேங்களா? ஈக்குவல் டு 28/3 மென் பிளஸ் 5 மென் ஈக்குவல் டு, இந்த அடிமானத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் பண்ணணும்னா இந்த 3ஆல இதை பெருக்கிக்கிட்டோம்னா நமக்கு வந்து பகுதி வந்து சேம் ஆயிருமா? 28 மென்னு பிளஸ் 15/3 மென், ஓகே, ஈக்குவல் டு 43/3 மென்னு கிடைக்கும், ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூவை, அதாவது 7 பெண்கள் பிளஸ் 5 ஆண்களை நம்ம வந்து டோட்டலா எத்தனை ஆண்கள் மாத்தியாச்சு, 43 ஆண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மாத்தியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு வேலையை வந்து 86 நாள்ல முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோங்க, ரைட்டா? இப்போ நம்மளுக்கு வந்து இந்த வேலையை வந்து நம்ம டோட்டலா எவ்வளவு ஆக்கிட்டோம்,
43 மென்னுகள் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை வந்து நம்ம மாத்திருக்கோம். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி அப்படின்னா 8 ஆண்கள், ஓகேங்களா, 8 மென்னு சேர்ந்தாங்கன்னா 86 நாட்கள்ல ஒரு வேலையை முடிச்சாங்க அப்படின்னா இங்க எத்தனையா மாத்திருப்போம்? 43/3 மென்னு சேர்ந்தாங்கன்னா இந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இப்படி போட்டுடலாமா? இப்ப நம்ம வந்து ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டோமா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? இங்க 8 மென்னு, இங்க 43/3 மென்னு. அப்ப இங்க வேல்யூ என்ன பண்ணுது? கூடுது. அப்ப டேஸ் வந்து என்ன பண்ணும்? இங்க குறையும். ஓகேங்களா? இது நேர்மாறல் எதிர்மாறல்ல போட்டோம்னா எப்படி இருக்கு? அம்புக்குறி வந்து எதிரெதிரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து வேல்யூவா அப்படியே எடுத்துக்கணும். அதாவது 8 டிவைடட் பை 43/3 இன்ட்டு 86 அப்படின்னு எடுத்துக்கணும். இதை நம்ம என்ன பண்ணலாம்? 8 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 43/3 அப்படியே மேல இது பண்ணிடலாமா? அப்போ 43, இந்த 3 மேல போயிடுமா? 3 × 86 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதை அடிச்சு கொடுக்கலாமா? 1 43 43, 2 43 86. இப்ப இதெல்லாம் பெருக்குங்க. என் 3 24, 24 2 48. ஓகேங்களா? அப்போ நாம வந்து என்ன பண்ணிட்டோம்? இதை வந்து ஒரேதான் மாத்தி கொண்டு வந்து இப்ப கடைசியில இவங்க சேர்ந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 48 டேஸ்ல முடிப்பாங்க. ஓகேங்களா? இந்த சம்ம உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அல்லதுன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? கொடுத்திருக்க வேல்யூ வந்து ஈக்குவல் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து உமனையோ இல்ல மென்னையோ கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சிட்டு கொடுத்திருக்க வேல்யூல, அதாவது உமன் மென்னு கொடுத்துருக்காங்களா, இதை வந்து டோட்டலா மென்னா மாத்திடுறோம் நம்ம. ஓகேங்களா? மென்னா மாத்திட்டோம் அப்படின்னா மொத்தமா 43 மென்னு வந்திருக்கும். நம்மளுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க? சம்மல 8 ஆண்கள் ஒரு வேலையை வந்து 86 நாள்ல முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப 43 மென்னு எத்தனை நாளையில முடிச்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிடுறோம்? ஆன்சர் முடிஞ்சு. ரைட்டா? அப்ப 8 மென்னு 86 நாள்னா 43/3 மென்னு எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க? அப்போ இதை வந்து எப்படி நேர்மாறல் எதிர்மாறல போடையில அம்புக்குறி வந்து எதிரெதிரா இருக்கிறதுனால வேல்யூவா அப்படியே போடணும். 8/43/3 இன்ட்டு 86 போட்டோம். இந்த 43 கீழே இருக்கக்கூடியது மேல போச்சுன்னா வெறும் 3/1 போகும். ஓகேங்களா? இப்ப 43/8 இன்ட்டு 3 இன்ட்டு இந்த 86. ஓகேங்களா? இதெல்லாம் அடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு எத்தனை வருது? 48 டேஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சம புரியும்னு நினைக்கிறேன்.